அயோத்தியில் கோயிலை இடித்துவிட்டுதான் மசூதி கட்டப்பட்டதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாகவும் பல்வேறு ஆன்மீக மடங்களில் சமய அடையாளம் உள்ள திருவள்ளுவர் படத்தை தான் பாஜக பயன்படுத்துவதாகவும் விளக்கமளித்த பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஜல்லிக்கட்டு சனாதன தர்மத்தின் ஒரு பகுதிதான் என கூறினார். மசூதி கட்டப்பட்டதே ஒரு கோயிலை இடித்துதான் என நாங்கள் சொல்லவில்லை, உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அதனால் இடிக்கப்பட்ட இடத்தை அதை உரிமையாளர்களுக்கு ஒப்படைப்பதானே நியாயமாக இருக்கும். அவரோட ஆர்குமெண்ட் படியே பார்த்தாலும் கோயில் இருக்கின்ற இடத்தை கோயிலுக்கு கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். 1920 அதற்கு முற்பட்ட காலத்திலே நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பல்வேறு ஆன்மீக மடங்கள் இருக்கிறது. ஏன் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா 1920 வரைந்த திருவள்ளுவர் சமய அந்த அடையாளங்களோடு காணப்படுவது என்பது புத்தகங்களிலே திருவள்ளுவர் எப்படி இருந்தாரோ அதுபடி இன்று பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அந்த அடையாளத்தோடு அதை வெளியிடுகிறார்கள். ஜல்லிக்கட்டு என்பது ஹிந்து கலாச்சாரத்திலே, ஹிந்து பண்பாட்டிலே, ஹிந்து மத வழிபாட்டிலே ஒரு கூறு. அதனால தான் காளையை சாமியா பார்ப்பாங்க. நீங்கள் மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுங்கிறதே, பொங்கலுங்கிறது என்னங்க, சூரிய கடவுளை பார்த்து கும்பிடுறது. வேற ஏதாவது மதத்தில் கற்பூர ஆரத்தி காட்டுறாங்களா? பொங்கலுக்கு ஆரத்தி காட்டுறோம். மாலை போட்டு திருநீர் வைக்கிறது உண்டா மற்ற மதத்தில்? இந்த மதத்தில் தாங்க உண்டு. இதெல்லாம் இன்னும் முட்டாள்தனமாக இருக்குது. கோயில் சம்பந்தமானது இல்லை பண்பாடு சம்பந்தமானதுன்னா உடனே எல்லாத்தையும் பிரிச்சுடுவீங்களா நீங்கள்? ஜல்லிக்கட்டு என்பது ஹிந்து மதத்தினுடைய, ஹிந்து கலாச்சாரத்தினுடைய, சனாதன தர்மத்தினுடைய ஒரு பகுதி. சனாதன தர்மம் தான் மனுஷன் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய மிருகங்களையும் சமமாக பார்ப்பதற்கு சொல்லித் தருகின்ற ஒரு தர்மம் அது.